எதிர்கட்சிகளே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்கும் சொல்லிட்டு தாவேக அமைச்சர் ரமேஷ் பேசுறாரு. அடே இது 2014ல காங்கிரஸ் முக் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட வாயில கேட்டோமே, அதே டோன் அதே மாடுலேஷன். அப்ப நீங்க நடத்த நினைக்கிறதுக்கு பேரு மக்கள் ஆட்சியா இல்ல சர்வாதிகார ஆட்சியா? அடுத்த டிராமா பாருங்க, நான் முதலமைச்சர்லாம் இல்ல, நான் உங்க வீட்டு வேலைக்காரன், முதல் சேவக அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி மேடையில உருகுன்னு உருகுனாரு நம்மளுடைய முதலமைச்சர் மிஸ்டர் விஜய். இதே மாதிரி தான் 2014ல ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் செங்கோட்டையில தன்னை பிரதான் சேவக் அப்படின்னு சொல்லிட்டு உருகுனாரு. கிட்டத்தட்ட அப்படியே அதே ஃபார்மேட், அதே டைலாக், அதே மாடுலேஷன்ல கார்பன் காப்பி பண்ணிருக்கீங்க. சரி, ஒரு நடிகருக்கு ஒருத்தருடைய மாடுலேஷன் காப்பி பண்றது பெரிய விஷயமா? எனக்கு என்னன்னாக்கா, பெரிய டீமே வச்சிருக்கீங்க, சொந்தமா யோசிச்சு ஒரு விஷயத்தை செய்யறது கூட உங்க டீம்ல வந்துட்டு ஆளுங்க இல்லையா? எல்லாத்தையும் விட பெரிய கொடுமை, ஒன்றிய பாஜக அரசு கூட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு மூடி கிடக்கிற ஸ்டெர்லைட் ஆலைக்கு பின்வாசல் வழியா ரெட் கார்பெட் விரிச்சு அதை மீண்டும் திறக்கிறதுக்கு விஜய் வந்துட்டு பக்காவா பொலிட்டிக்கல் டிராமா போடுறாரு. இதை மறைக்கிறதுக்கு தான் எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு பழைய ரெக்கார்டு திரும்ப தேய்ச்சிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய முதலமைச்சர் விஜய். மிஸ்டர் விஜய், உங்களுடைய கையாளாகாத தனத்துக்கு திமுக மேல ஏன் பழிய போடணும்? அது ஏன் எதுக்குன்றதான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு வேலிடா பதிவு செய்யுங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். தமிழ்நாட்டு அரசியல் இப்ப என்ன நடக்குது அப்படின்றது புரிய மாட்டேங்குது பாஸ். குழந்தைங்க பேச்சை கேட்டுட்டு மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஒருத்தர் முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தா அவர் என்னடானா டெல்லியில இருக்கக்கூடிய நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மாதிரியும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் மாதிரியும் ஒரு ஹைபிரிட் வெர்ஷனா மாறுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னப்பா சொல்ற, நம்ம தளபதி பக்கா மாஸ் ஆச்சு, பியூர் தமிழ்நாடால் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராதீங்க தாவேக்கா தற்குறிகளா. இப்ப நம்ம பேச போறது விஜய் மேலான விமர்சனம் கிடையாது. விஜயோட அரசியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முகமூடிகளை தான் அக்கு வேற ஆணி வேற கிழிச்சு பார்க்க போறோம். திருச்சி மேடையில நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசின பேச்ச கண்ணை மூடிட்டு கேட்டாக்கா அப்படியே ஒரு பாஜக கூட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்க ஃபீல் தான் வரும். மித்ரோ அப்படின்ற வார்த்தை மட்டும் தான் அங்க கேட்கல. மத்தபடி உள்ள இருக்க கண்டென்ட், அரசியல் நகர்வுகள் எல்லாமே பக்கா காவி மாடலா இருக்குது. இந்த சூழல்ல தாவேகா காரங்களை விஜய் அவர்களை ஒரு கல்ட் மாடலா மாத்தி ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு எப்படி வடக்கால வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு பில்டப் கொடுக்கறாங்க, அதே மாதிரி பில்டப்ப விஜய்க்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா இல்ல ஆபத்தா? வாங்க டீடைல்டா பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் ஸ்ரீரங்க எம்எல்ஏவுமான திரு ரமேஷ் அவர்கள் அந்த திருச்சி மேடையில என்ன பேசுறாரு? எதிர்கட்சிகளே இல்லாத சட்டமன்றத்தை எதிர்காலத்தில் உருவாக்கி எங்க தளபதியை முதலமைச்சரா உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு ஜனநாயகம் மிஸ்டர் ரமேஷ்! அப்படியே நீங்க பேசுனதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிளாஷ்பேக்ல நாங்க போய் பார்த்தா 2014ல ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் பாஜக ஆர்எஸ் சங்கிகளும் சொன்ன வார்த்தை காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு ஒரு ஸ்லோகனை முழங்கினாங்க. 2018ல அமித்ஷா அவர்கள் இதுக்கு பெரிய முட்டு கூட கொடுத்தாரு. நாங்க தனிநபரை ஒழிக்க சொல்லல, காங்கிரஸ் கட்சியோட கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படின்னு தான் சொன்னோம். அவங்க ஆட்சி அதிகாரத்தை எக்காலத்துல வரக்கூடாது அப்படின்னு தான் சொன்னோம்னு சொன்னாரு. இன்னைக்கு அதே பாசிச பாணியை தான் விஜய் அவர்கள் எடுக்கிறாரு. எதிர்கட்சிகளே இல்லாத சட்டமன்றம்னா அப்ப மக்கள் அவங்களோட குறைகளை யாரிடம் போய் சொல்லுவாங்க? நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையில இருந்துட்டு பல பிரச்சனைகளை எப்படி விவாதத்தை நடத்தி அதுக்கான தீர்வை வந்து கொண்டு வருவீங்க? குறிப்பா மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்களை எந்த மாதிரியான முடிவுகளை எதிர்கட்சிகளில நீங்க எடுப்பீங்க? கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லாத ஒரு சபை தான் உங்க இலக்குனா உங்களுடைய அரசியல் மிகப்பெரிய சர்வாதிகார அரசியல் தான். அப்படிப்பட்ட சர்வாதிகார அரசியல் தான் உங்களுடைய ஆட்சியின் லட்சணமா மிஸ்டர் விஜய். இதை விட ஒரு பயங்கரமான மேட்ச் இருக்குதுங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா என்ன சொன்னாரு? அடுத்த முறை நீங்க வரும்போது விசிட்டர்ஸ் கேலரியில தான் உட்காரணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளை பார்த்து நக்கல் அடிச்சாரு. ஆனா மக்கள் என்ன பண்ணாங்க? 240 சீட்டை கொடுத்து நரேந்திரா குரூப்புக்கு செக் வச்சாங்க. இப்ப தமிழ்நாட்டுல அதே மாதிரி டிராமா தான் அரங்கேறுது. இதோட பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்னன்னு தெரியுமா? அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பாயிண்ட் நம்பர் 2, விஜய் அந்த திருச்சி கூட்டத்துல உருகி பேசுறாரு, நான் முதலமைச்சர் இல்ல உங்களுடைய சேவகன். அவர் பேசின பேச்சை கேட்டு பல பேர்த்துக்கும் பார்த்தா கண்ணுல தண்ணி வச்சிருச்சு, கண்ணுல தண்ணியே வந்துடுச்சு பாஸ். 2014ல ஒன்றிய பிரதமர் நரேந்திரா ஆன போதும் அவரும் தன்னை வந்து பிரதான் சேவக் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 2019ல தன்னை சௌக்கிதார் அப்படின்னு சொன்னாரு. மிஸ்டர் விஜய், நீங்க நடிச்ச காவலன் படத்தோட நாங்க லிங்க் பண்ணல. ஆனா நரேந்திராவோட ஸ்கிரிப்ட அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றீங்களே, உங்களுக்கு ஏன் இந்த சிந்தனை வறுமை ஏற்பட்டிருக்குது?
உங்க டீமுக்கு ஏன் இந்த அளவுக்கு சிந்தனை வறுமை வந்திருக்குது? அடுத்ததா திமுகவை அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு? தோத்ததுக்கு என்ன காரணம்ட்டு உங்க வீட்டுக்குள்ளே கேட்டு பாருங்க. தகுதி இல்லாதவங்களை எல்லாம் யார் யார் உள்ள கொண்டு வந்தீங்கன்னு சபரீசன் யார் யார கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு சபரீசன் உதயநிதிய மறைமுகமா சாடுறாரு. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, ராபர்ட் வதேராவை மருமகன் அரசு, குடும்ப அரசியல் அப்படின்னு கோயம்புத்தூர் மேடையில ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பேசி இருக்கிறாரு. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, ராபர்ட் வதேராவை மருமகன் அரசு, குடும்ப அரசுன்னு பேசினாரே ஒன்றிய பிரதமர் நரேந்திரா. டெல்லியில நரேந்திரா பேசின அதே டைலாக் இங்க தமிழ்நாட்டுல விஜய் நீங்க பேசுறீங்க. அடுத்ததா திமுகவை அட்டாக் பண்றேன்ட்டு விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு? தோத்ததுக்கு என்ன காரணம் உங்க வீட்டுக்குள்ளே கேட்டு பாருங்க. நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன அந்த ரகசியத்தை இப்ப உடைக்கிறேன். விஜய் ஏன் நரேந்திரா பாணியில பேசுறாரு? ஏன் திமுக மட்டும் தொடர்ந்து டார்கெட் பண்றாரு? இதோ அதுக்கான உண்மையான காரணம். ஒன்றிய பாஜக அரசுடன் சேர்ந்து தமிழ்நாட்டுல மூடி கிடக்கிற ஸ்டெர்லைட் ஆலைய பசுமை ஸ்டெர்லைட் ஆலை அப்படின்ற பேர் கிரீன் ஸ்டெர்லைட் திறந்து வைக்க ஒரு பெரிய டீலே போட்டுட்டு இருக்காங்க. ஸ்டெர்லைட்டால பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மக்கள்ல பல பேரு இன்னும் அந்த கேன்சர் வழியில துடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துல வந்துட்டு இன்னும் யாரும் பெரும்பாலும் மீளவே இல்லை. ஆனா நம்முடைய முதல் சேவகன் விஜய் தன்னோட நிர்வாக தோல்விகளை மறைக்கிறதுக்கோ பாஜகவுடைய மக்கள் விரோத முகமுடியை மூட மீண்டும் மீண்டும் திமுக மேல பழிய போட்டு ஸ்டெர்லைட் ஆலை அதிகாரிகளுக்கு ரெட் கார்பெட்டை விதிச்சு அடுத்த வாரம் சந்திச்சு பேசுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாரு. இதுதான் விஜய் போட நிஜமான அரசியல் டிராமாவே. பாயிண்ட் நம்பர் 3, யாராவது ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை கேள்வி கேட்டா உடனே பாஜக காரங்க என்ன சொல்லுவாங்க? இந்தியாவை அவமானப்படுத்திட்டாங்க, தேச விரோதிங்க, இந்து விரோதிங்க, பாகிஸ்தான் கைக்கூலி அப்படின்னு சொல்லுவாங்க. நரேந்திரா இஸ் நாட் ஏ இந்தியா அப்படின்னு காங்கிரஸும் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மற்ற எதிர்கட்சிகள் கத்தி டயர்ட் ஆயிட்டாங்க. அதே போல இங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறித்து யாராவது ஏதாவது கேள்வி கேட்டா தாவேகா விஜய் ரசிகர்கள் உடனே தமிழ்நாட்டை அவமானப்படுத்திட்டாங்க, எங்க தலைவர் எப்படி கேள்வி கேட்கலாம்னு சண்டைக்கு வராங்க. அப்படியே இந்த தாவேகாவோட இந்த செயல்பாடெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே பிஜேபிக்கு தான் இவங்களுக்கு அண்ணா அப்படின்றது வெளிப்படையா தெரியும். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 4, பெரிய எஸ்கேபிசம். நரேந்திர ஆட்சிக்கு 12 வருஷம் ஆச்சு. ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா உடனே அதுக்கு காரணம் 70 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டா நேரு தான் காரணம்னு சொல்லுவாரு. இன்னைக்கும் நேரு மேல பழிய போடுறாரு, நாளைக்கும் பழிய போடுவாரு. அது போல நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்களும் ஆட்சியை பிடிச்சு 1 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே செய்தியாளர் தரப்பு ஏதோ கேள்வி கேட்டா ஓமை கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திர சில ஓடாம இருப்பாரான்றதா கேள்வியா இருக்குது. கேள்வி கேட்டா திமுக தான் காரணம், பழைய ஆட்சி தான் காரணம், பழி போடுறதுல மட்டும்தான் குறியா இருப்பாரு. என்ன இது பண்ணாலும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு டஃப் கொடுக்கிற விதத்துலதான் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் போயிட்டு இருக்குது. இந்த விஷயத்துல பாயிண்ட் நம்பர் 5, ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மட்டும் இல்ல, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் மோசமான நிர்வாக பாணியையும் விஜய் கையில் எடுத்திருக்கிறாரு. 1991 ஜெயலலிதா அவர்கள் காங்கயம் மற்றும் பர்கூர் சொல்லிட்டு 2 தொகுதிகளை போட்டியிட்டாரு. அப்புறம் காங்கயத்தை ராஜினாமா பண்ணிட்டு பர்கூரை தன்னுடைய வசத்திலே வச்சுக்கிட்டாங்க. நம்ம விஜயும் 2 தொகுதியில நின்னு இப்போ 1 தொகுதியை ராஜினாமா பண்ணிருக்கிறாரு. திருச்சியில விஜய் பேசினது என்னமோ 4:15 மணிக்கு தான். ஆனா காலையில 7 மணில இருந்து கனரக வாகனங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 9:15 மணி நேரத்துக்கு முன்னாடி டிராபிக்க கண்ட்ரோல் பண்றாங்க. சாமானிய மக்களும் வேலைக்கு போறவங்களும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்களும் ஆம்புலன்ஸ்ல இருக்கவங்களும் எல்லாரும் வெளியில நின்று வெந்து நொந்து போயிருக்கிறாங்க. மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லிட்டு 9 மணி நேரத்துக்கு முன்னாடி டிராபிக்க கண்ட்ரோல் பண்ணி சாமானிய மக்களை வதைக்கிறதா உங்களுடைய மாஸ் அரசியலா மிஸ்டர் விஜய். உண்மையை சொன்ன டிட்டோ வந்துட்டு திருச்சி நீங்க பண்ண இந்த விஷயங்கள் எல்லாம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய டிராபிக் எடுபடி கலாச்சாரத்தை மக்களுக்கு நல்லாவே ஞாபகப்படுத்திருச்சு. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் ஏன் நரேந்திரா மற்றும் ஜெயலலிதா பாணியை மிக்ஸ் பண்ணி ஒரு ஹைபிரிட் வெர்ஷனா மாறாரு அப்படின்றது தெரியுமா? டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற PR ஏஜென்சி தான் இப்ப தாவேகாவை பின்னாடி இருந்து இயக்க சொல்லுது. அவங்க கொடுத்த மாஸ்டர் பிளான் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீக அரசியல் ஓட்டுகளையும் ஜெயலலிதா அம்மையாருடைய அதிமுக ஓட்டுகளையும் ஒரே நேரத்தை கவர் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. நரேந்திராவுடைய கல்ட்டு பிம்பத்தையும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய அதிரடி டிராபிக் காம்பினேஷனையும் விஜய்க்கு சூட்டணும்னு நினைக்கிறாங்க. இதோட எண்டு கார்டு எங்க போய் நிக்குதுன்னா, ஸ்டெர்லைட்டை மீண்டும் கார்பரேட் நிதியை பெற்றுக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை டெல்லிக்கு அடகு வைக்கிறதா. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆந்திராவில பேசும்போது நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் காப்பர் வந்துட்டு இப்ப உற்பத்தி வந்துட்டு இந்தியாவில பண்ணாதனால இறக்குமதிகள் அதிகம் பண்றதுக்கான வேலைகள் இருக்குது. அதனால காப்பர் உற்பத்தியை இந்தியாவில மீண்டும் தொடர்ந்து வேலையை செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசின பேச்சுக்களையும் இப்பொழுது விஜய் அவர்களை
விஜய் அவர் டெல்லிக்கு போய் ஒன்றிய பிரதமர் நரேந்திர சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அது அடுத்த வாரத்திலேயே வந்துட்டு வேதாந்தா நிறுவனத்துடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே விஜயை சந்திச்சு ஸ்டெர்லைட் ஆலைய கிரீன் ஸ்டெர்லைட் ஃபேக்டரி அப்படின்ற பேர்ல மீண்டும் திறக்கிறதுக்கான வேலைகள்ல பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மக்களை இப்ப நான் ஓப்பனா ஒண்ணு கேட்கிறேன். நான் இப்போதைக்கு ஒண்ணு சொல்லிக்க நினைக்கிறேன். முதலமைச்சர் அப்படின்றவங்க மக்களுக்காக சேவை செய்யணுமே தவிர டெல்லியில இருக்கக்கூடியவங்களோட டயலாக்குகளை அப்படியே காப்பி அடிச்சு ஒப்பிக்க கூடாது. பழைய முதலமைச்சருடைய டிராபிக் நெருக்கடிகளை கொண்டு வந்து நிறுத்தி சாமானியர்களை வதைக்கிறது நியாயமா? விஜய் உண்மையிலே மக்கள் சேவகனா இல்ல நரேந்திரா பிளஸ் ஜெயலலிதா அம்மையாருடைய ஹைபிரிட் வெர்ஷனா? தாவேகா ரசிகர் கூட்டமே உங்களுடைய தளபதி விஜய் நரேந்திரா மற்றும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஜெராக்ஸ் காப்பி இல்ல அப்படின்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? சிம்பிளா ஒண்ணு சொல்றேங்க, நடிப்புன்றத சினிமாவோட வச்சுக்கணும். அரசியல்லையும் வந்து மத்தவங்களோட ஸ்கிரிப்ட வாங்கி டூ போட்டு நடிச்சீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் இயக்குனர் சீட்ல உக்காந்து உங்களை டிசாஸ்டர் ஆக்கிடுவாங்க. ஏன்னா இது பெரியார், அண்ணா, கலைஞர் வாழ்ந்த மண். இங்க உங்களுடைய ஹைபிரிட் டிராமாக்கள் எதுவும் நடைபெறாது அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. ஆனாலும் இந்த விஷயத்தை என்ன நடக்குது என்பதை குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. மறக்காம இந்த வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கிறதோடு வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தோழர்களே. நன்றி, வணக்கம். திமுகவுக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண